தொடர்ந்து நம்ம ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து மாமியார் மருமகன் ஜோக் இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. அதனால் மாமியார் கோபமாக, மாப்பிள்ளை என் பொண்ணு சமைச்ச சாப்பாட்டை நீங்கள் ஏன் குப்பையில் கொட்டுனீங்க, பொண்ணு சமைச்ச சாப்பாட்டை நீங்கள் ஏன் குப்பையில் கொட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு மருமகன் சொல்கிறாரு, சாரி மாமியா, கான்ஃப்ளிக்ட், உங்கள் பொண்ணு சமைக்கும்போது யூடியூப்பில் சுவையான சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக தப்பி தவறி அபாயகரமான ரசாயனங்கள் கையாள்வது எப்படி அப்படின்னு சயின்ஸ் வீடியோ பார்த்துட்டாங்க போல், உயிரோடு இருக்குன்னு தான் பொட்டுனே. புரியல, எனக்கு சுத்தமாக புரியல இந்த ஜோக்கு. உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். புரிஞ்சால் கமெண்டில் அந்த ஜோக்கு பற்றி போட்டுருப்பாங்க. அடுத்த ஜோக்கு போகலாம். ஏன் என்ன லூட்டி நண்பன் மச்சான், என் கேர்ள் ஃப்ரெண்டோட என் கேர்ள், ஐயோ தமிழ் தூய தமிழ் எழுதி வச்சுருக்கு, என்னால் படிக்க முடியலைங்க. மச்சான், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேவுக்கு ஒரு விலை உயர்ந்து கிஃப்ட்டு கொடுக்கணும்டா, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் 1 கேட்குறாரு. நண்பன் 2 சொல்கிறாரு, பேசாமல் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி பார்சல் பண்ணி கொடுத்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் 2 சொல்கிறாரு. உலகத்திலேயே அதை விட விலை உயர்ந்த பொருள் இப்போதைக்கு எதுவும் கிடையாதுதான். உலகத்திலேயே அதை விட இப்போதைக்கு அதை விட எதுவும் கிடையாது. நண்பன், டேய், நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன், ஆனால் காரை ஓட்டும்போது மட்டும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் 1 சொல்கிறார். நண்பன் 2, நீ காரை ரோட்டில் ஓட்டுறியா இல்லை பிளாட்ஃபாரத்தில் ஓட்டுறியானதா முதல்ல தெளிவுபடுத்த மச்சான், அப்போ தான் என்னால் பதில் சொல்ல முடியும். தெரியல, நண்பர்கள்னாலே பொதுவாக கலாட்டா அதிகமாக தான் இருக்கும். அந்த இதில் ஜோக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி பயங்கரமாக இருக்கும். நண்பர்கள்னாலே அது ஒரு ஜாலி இருக்குதுன்னு செய்யும். அதிகமாக என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நண்பர்களை பற்றி அதிகமாக போட்டிருப்பேன். நண்பர்களை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நிறைய காமெடி, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் எப்பயுமே. ஓகேவா? அடுத்து கோர்ட் கலாட்டா, லாயர் காமெடி. ஜட்ஜி, ஏம்பா கடையில் திருடும்போது உனக்கு மனசாட்சியே இல்லையா, உன்னோட உள் மனசு உன்னை எதுவும் தடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்குறது. திருடன், தடுத்துச்சு சார், ஆனால் கடையில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு என் உள் மனசு ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் சார் நான் தைரியமாக உள்ளே இறங்கினேன். ஜட்ஜி ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த மாதிரி இருக்கிற ஆள்லாம் வந்து கோர்ட்டில் இருந்து வந்து விட்டா அவங்க அப்படிதான் திருடுனாலும் முடிவு பண்ணிட்டாங்க. உள் மனசு தடுச்சுதா தடுக்கலையான்னு அதான் கிடையாது. யார் பாதிக்கப்படுகிறாங்களோ அவங்க சைடு நின்று தீர்ப்பு சொல்லிட்டு போயினே இருக்கும். மொக்கை ஆன்லைன், அதான் வழக்கமான நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு கேள்வி, தண்ணிக்கும் இளநீருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதில், தண்ணிக்கு குடிமகன் அதிகம், ஆனால் இளநீருக்கு வழுக்கை மகன் தான் அதிகம். ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. தண்ணிக்கு இளநீருக்கும் என்ன வித்தியாசம், தண்ணிக்கு குடிமகன் அதிகம், ஆனால் இளநீருக்கு வழுக்கை மகன் தான் அதிகம். தெரிஞ்சிச்சுல? அடுத்து அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. கம்ப்யூட்டருக்கு ஏன் காய்ச்சல் வர்றதே இல்லை, அது மிஷின், அது எப்படி காய்ச்சல் வரும், இருந்தாலும் அந்த ஜோக்கில் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். கம்ப்யூட்டருக்கு ஏன் காய்ச்சல் வர்றதே இல்லை, ஏன்னா அது எப்போவும் விண்டோஸ் திறந்து வச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுனால. ஓஹோ, அதில் விண்டோஸ் இருக்கிறதுனால, விண்டோஸ் காத்தோட்டமாக இருக்கிறதுனால காற்று வரும்ல, அதனால். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை 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 பை.